சிம்பிளான லஞ்ச். அதுக்கு நம்ம ஒரு ரசம் வைப்போம். அதுக்கு இந்த ரசத்துக்கு இந்த அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த அளவுக்கு 2 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். டீஸ்பூன் குவியலாக ரசப்பொடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு சின்னதாக கொஞ்சம் அரைக்கலான்ட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 4 பீஸ் பூண்டு. சும்மா தண்ணியே எதுவும் விடாமல் சும்மா ஒரு சுற்றுனா எல்லாமே ஒரு மாதிரி நுணுங்குற மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதிலே மல்லி வேரோடு இருந்துச்சுன்னா அந்த இதை எடுத்துட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். எனது ரொம்ப தூளாக இருக்கிறதுனால நான் அதை போடலை. தாளிக்கலாம். இப்போ தட்டி சூடு இருந்துச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். அந்த புளிக்கு 1.25 லிட்டர் ரசம் எல்லாம் சூடு இருந்துச்சு. கடுகு மட்டும் போடுவோம். கடுகு தான் போடுறோம், 1 டீஸ்பூன் அளவு. ரசம் கொதிச்சு விட்டுருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமு. அதுவும் இல்லாமல் சின்ன பானரு, அதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அதனால் மெதுவாக தான் ஆகுது. எப்படியே 20 நிமிஷம் ஆகும். அப்படியே மெதுவாக குக் ஆகி நுரைக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். பிடிச்சிருச்சு. ஏறக்குறைய 25 நிமிஷம் இருக்குது இது அடுப்பில். இப்போ தான் நுரைச்சி பொங்கிச்சு. ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ மூடி வச்சிருக்கேன். ரசம் ஸ்லோவாக கொதிச்சாதான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். எப்போனாலும் சூடு பண்ணாமே சாப்பிடலாம். சூப்பாக கூட குடி. நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு மசால் மாதிரி செய்யலாம். அதுக்கு 4 மிளகாய், பூண்டு 2 பல், இந்த சைஸ் வெங்காயம், ஒரு அரை தக்காளி. இதோட நம்ம கொஞ்சோண்டு 2 சோம்பு, தேங்காய். இந்த அளவுக்கு போகுது தேங்காய். எண்ணெய், கொஞ்சம் கடுகு, சோம்பு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பூண்டு பல் நீட்ட வாக்கு, எல்லாமே நீட்ட வாக்கில் தான் அரிஞ்சிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸு உருளைக்கிழங்குனா 3 எடுத்துக்கலாம். நான் இதை விட பெருசாக இருந்ததுனால 2 போட்டிருக்கேன். ஒரு தக்காளி சின்னது கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு காட்டுறேன். எடுத்து பட்டாணி ஒரு 200 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப தான் வச்சுருக்கேன். நான் வேக வச்சுருக்கேன். ஒரு விசில் விட்டு குக்கரில். மஞ்சத்தூள், உப்பு, உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தாளிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். சோம்பு, கடுகு, பூண்டு, ஒரு வெங்காயம் அரிஞ்சது. வெங்காயம் நல்லா வதங்கினாதான் இந்த செய்யறது சமையல் நல்லா இருக்கும். தக்காளி லேசாக வதங்கினா போதும். ஏன்னா தக்காளி திரும்ப குக் ஆகும். அதனால் கொஞ்சம் வதங்கினா போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா ஊற்றிடு. மஞ்சத்தூள், உப்பு, இந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். மசாலா கொஞ்சம் குக் ஆகணும். ஏன்னா நம்ம பச்சையாக எல்லாமே அரைச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் குக் ஆகட்டும். மூடி வச்சு இப்போ பார்ப்போம்.
கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, இது பச்சை பட்டாணி இல்லாமல் இதே மெத்தடில் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு செய்யலாம். பச்சை பட்டாணி இல்லைனாலும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு செய்யலாம். நல்லா இந்த மாதிரி குக்காகி நல்லா வந்திருக்கும். நல்லா நம்ம மூடிடுவோம். மூடி ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது கொதிக்க. நல்லா கொதிச்சு மசாலா வெந்து நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் தான் இருக்குது போட்டு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இந்த அளவுக்கு இருந்தால் எடுத்துடலாம். இந்த கொதிச்சு இந்த நிலையில் இருக்கையில் நம்ம இறக்கிடலாம். இது பசங்களுக்கு தோசையில் ஸ்டஃப் பண்ணி மசாலா தோசைன்னு கொடுக்கும்.